நெருப்படிக்கு அடியில இருக்கு வேப்பலை. அவ்வளவு ஹீட் தாங்கிறதுக்கு ஒரு பெட்டி ஷீட் வைக்கலாம்ல, ஏன் வேப்பலை வைக்கலாம்? அவ்வளவு ஹீட்டான சக்தியே வேப்பலை வேப்பலைக்கு உண்டு. சரி, அக்னி சட்டி வளர்த்தாச்சு அப்படின்னா அதுல போடக்கூடிய சுண்ணிகள் மர சமித்துகள் எல்லாமே வேப்பம். இது அது மேல ஏறியும் கீழே மேலதான் வெக்கத்தை கொடுக்கும், கீழே வெக்கைய கொடுக்காது. அந்த சட்டியோட பாலத்தோடு வேப்பலை வச்சாச்சுன்னா உங்க கைக்கு கேரண்டி. வேப்பலை வச்சு தூக்கில இறங்காச்சுன்னா உங்க வெக்க உள்ள இறங்காது. அவ்வளவு சக்தி அந்த வேப்ப மரம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த காலத்துல ஊர்ல அந்த மாசங்களை வெயில் தகராறு சொலிக்க சமயத்துல வேப்பம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா வரும். சித்திரை மாதம் வேப்பம்பூ ரசம் வைப்போம், வேப்ப இலை இதுவும் வைப்போம். வேப்ப மரத்தை பல பலகாரத்தை செஞ்சு சித்திரை பௌர்ணமிக்கு முன்னாடியே வச்சு அந்த பண்டிகை கொண்டாடுவோம். பாத்தீங்களா? வேப்பம்பூ வச்சு ஒரு பச்சடி செய்வாங்க, பாத்தீங்களா? சித்திரை பௌர்ணமி நாட்கள் சில ஊர்ல செய்வாங்க, நமக்கு தெரியாது. ஆக அந்த வேப்ப மரமானது 3 மாசத்துக்கு சூரியனுடைய கதிர்கள் வீச்சுக்கள் அனைத்தையும்